எனக்கு ஒரு டவுட், அது அசம்பிளியா இல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவா? எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஏன்னா போன 5 வருஷமா இவங்க சட்டசபையை வெறும் சன் சிங்கராகவும் இவங்களை புகழ்ந்து பேசுறதுக்கான ஒரு மேடையாவுமே நடத்திருக்காங்களே தவிர மக்களுக்காக எதுவுமே பேசல போல. ஒரு கிளிப் ஆட் பண்றேன், பாத்துட்டு வரீங்களா? பெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையான மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமய பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் வீழ்த்தி சட்டமன்றத்துக்கு வந்திருக்கமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கமா? அப்படி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறாள். என்ன பாத்தீங்களா? இதே மாதிரிதான் இவங்களும் பாட்டு பாடி ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிளிப்பு தேடினா அது கிடைக்க மாட்டேங்குது. பூரா பயலும் பாட்டு பாடுறதும் புகழ்றதும் அங்க தூங்குறதும் இதையே தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் அட்டாக்கிங் பர்சன் தான் தப்பா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கேட்டகரியில வர ஆளுங்களையெல்லாம் எடுத்தீங்கன்னா சும்மா லிஸ்ட்டு போட்டு பேசலாம். அவங்களெல்லாம் எடுத்து பேசுங்க, வியூஸ் இன்னும் நிறைய போகும்.